அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான காலை வணக்கம். காட் மெர்சி மருத்துவமனையிலிருந்து உங்கள் டாக்டர் மணிகண்டன். இன்னைக்கு டாபிக் கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத ஒரு குடிவெறி ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கட்டுப்படுத்தி முடியல? கட்டுப்படுத்தி குடிக்கிறவங்க சந்தோஷமாக குடிக்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியாதவங்க தான் நோயாளியாக மாறிடுறாங்க. எந்த ஒரு விஷயமே, இது குடி மட்டும் அல்ல, கோபமாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்பு, பாசம், பணம், செலவு பண்ணுறது, வேலை, ஓகேங்களா, தாம்பத்திய உறவு, குடும்ப பந்தங்கள், நகை நட்டு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் கட்டுப்படுத்தணும். குடின்றது ஒரு அளவு. நார்மல் ட்ரிங்கர் குடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்ரிக் ட்ரிங்கர் குடிக்க முடியாது. அதாவது சாதாரண சராசரி குடி, ஒரு சந்தோஷ குடிக்காரங்க குடிக்கிற மாதிரி ஒரு குடி வெறி, குடி நோயாளிகள், ஒரு குடி வெறி பிடிச்சவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க, கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கு ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதை இல்லாமல் இதுக்கு மனோ தத்துவ சிகிச்சை முறை வேணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒற்றுமையாக இருக்கணும். அதை விட தாண்டி என்னோட உடம்போட குணத்தையும் ரெக்கவரியை பார்க்கணும். என்னோட உடம்பு குணமடைதல் கொண்டு வரணும். அதை இல்லாமல் எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். இந்த மாதிரி இருந்தனாக்க கடவுள் அந்த வெறியை கோபமாக்கி, கோபத்தை பார்த்தீங்கன்னாக்க அதாவது அந்த கோபத்தை தன்மையை ஒரு எண்ணமாக்கி, ஒரு நாள் அடிப்படையில் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தள்ளி வைக்கக்குள்ளார அந்த நோய் அழகாக குடியிலேருந்து மாறி ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா புகழும் இறைவனுக்கு.